பொருள்கள். அப்போ உங்களுக்கு சூரியன் வீக்காக இருந்தது அப்படின்னா அடிக்கடி டெய்லி விளக்கேற்றிட்டே இருந்தீங்கன்னா சூரியன் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஜன்னலில் வந்து கை வச்சுட்டு அடிக்கடி ஜன்னல் பக்கமே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி சின்ன பரிகாரங்களை வந்து நீங்கள் நடைமுறையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சந்திரனுடைய குறிக்கக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னா கிண்ணம், அதாவது பால் ஊற்றக்கூடிய கிண்ணம், தண்ணீர் வாளி, பக்கெட்டு, தண்ணீர் பக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோப்பு, மண்ணெண்ணெய், வாஷிங் மிஷினு, இது ஏசி, ரெஃப்ரிஜிரேட்ரு, ஐஸ் பெட்டி, தண்ணீர் குழாய், சமையல் பாத்திரம், இது எல்லாமே வந்து சந்திரன் குறிக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பொருளில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சந்திரன் வந்து உங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அல்லது இந்த பொருளை வந்து இதே மாதிரி நிறைய காரத்துவங்கள் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து டேமேஜ் பண்ணிக்கலாம். அது சின்ன சின்ன பொருள்